Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்துல பணியாரம் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்களா ரெகுலரா நான் போஸ்ட் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த பணியாரம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மெத்தட்ல செய்ய போறேன். ஒன்னு வந்து பணியார சட்டியில வச்சு செய்ய போறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டீப் ஃப்ரை போட்டு அந்த மாதிரி மெத்தட்லயும் நான் செய்ய போறேன். இதை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவை பாத்தீங்கன்னா நான் வந்து வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் வந்து ஒரு 2 எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த பழத்தை 2 யூஸ் பண்றேன். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பழத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தோல்லாம் எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து பிச்சு போட்டுட்டு அதை வந்து நல்லா நசுக்கிடுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி நசுக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு மத்தில் கூட போட்டு நல்லா நசுக்கிக்கலாம். நல்லா நசுக்கிட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ப்ரௌன் சுகர் வந்து 5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அதோட மைதா வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிஞ்ச். இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நான் வந்து அதை டைல்யூட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சிடுறேன். அப்புறமா கரைச்சிட்டு நான் அதை வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஆல்ரெடி பழம் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையில் இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும். அண்ட் இது கூட வந்து 2 to 3 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்வீட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக தூக்கலாக தெரியும். அது கூட கொஞ்சமாக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி மாவுக்கு செய்கிற மாதிரி அதில் கொஞ்சம் கட்டி தன்மையாக இருக்கணும், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பணியார கடாயில் இதை வந்து நான் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஹீட் ஆனோடனே நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம், பட்டர் இல்லைனா நெய். இப்போ இதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் வந்து எல்லா சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து அந்த குழிச்சட்டிக்குள்ளே நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். மெயினாக ஹையும் லோ ஃப்ளேமில் தான் இதையும் நம்ம குக் பண்ணுவோம். மேலே கொஞ்சோண்டு பட்டர் வந்து எல்லா கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நெய் வந்து ஈஸியாக போட்டுடலாம், பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுனால டைம் எடுக்கும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை திருப்பி போட்டோன்னே இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க எல்லா சைட்லேயும் ப்ரௌனாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சென்டராக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறது. இப்படி ஆயில் வந்து நிறைய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பணியார சட்டியில் யூஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பழம் இதில் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப என்ன சொல்கிறதுனா வாழைப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவில் நான் அதை வந்து ஊற்றுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஷேப்பாக தான் வரும். இது வந்து ரொம்ப ஷேப்பாலாம் வராது. ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையில் இருக்கிறனால அன்ஷேப்பாக தான் வரும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி அந்த நம்ம பணியார சட்டியில் செய்கிறதோட இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆயில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பணியார சட்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து ப்ரௌன் ஷேடில் இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. 2 இதையுமே நான் வந்து ஒரே பிளேட்டில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்கிறது ஆயிலில் ஃப்ரை பண்ணது, சைடில் இருக்கிறது வந்து பணியார சட்டியில் செஞ்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.